இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். புதிய விடியலை காண்பதற்காகவும் உம்முடைய அருள்கரம் இந்த நாளிலே இருக்கட்டும். நாங்கள் எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் ஆண்டவர் என்பதை இந்த நாளிலே தூய ஆவியின் துணை கொண்டு எங்களுக்கு வழிநடத்தும். உம்முடைய அருள்கரம் இந்த நாளோடு இருக்கட்டும். ஆசீர்வதி. அன்புமிக்கவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருத்தூதர் பணிகள் 16ஆம் அதிகாரம் 25, 26 இறைவார்த்தைகள். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகள் இதை கேட்டுக்கொண்டிருந்தனர். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. அதனால் சிறைக்கூடத்தின் அடித்தளம் அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கழன்று விழுந்தன. கடவுளை துதிக்கின்றவர்கள், கடவுளை ஆராதிக்கின்றவர்கள், கடவுளை மகிமைப்படுத்துகின்றவர்களுக்கு சிறப்பான சக்தி. துதிக்க துதிக்க துதிக்க, கடவுளை புகழ புகழ புகழ, கடவுளை உயர்த்த உயர்த்த உயர்த்த, அவருடைய மாட்சியை மேலே தூக்க தூக்க தூக்க, கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு செவி சாய்க்கின்றார். காரணம், மாட்சியையும் மகத்துவத்தையும் நாம் கடவுளுக்கு கொடுக்கின்றோம். இந்த பவுலும் சீலாவும் புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டும் போது சிறை கதவுகள் திறந்தன, அடித்தளம் அதிர்ந்தது. அன்புமிக்கவர்களே, இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைத்ததா, உங்களுக்கு இருக்கின்றதா என்பதை இந்த நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் புகழும் போது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் கடவுளை ஆராதிக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு உணர்வு, இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்கின்றதா? இதுதான் இறை அனுபவம். காரணம், அதிகமான நேரத்திலே நமக்கு அது கிடைப்பதில்லை. துன்பத்தில் உழலும் போது கடவுளை புகழ முடியுமா? கண்ணீரில் இருக்கும் போது கடவுளை புகழ முடியுமா? வேதனையோடு வாழ்க்கையை நடத்தும் போது கடவுளை புகழ முடியுமா? கடன் பாரத்தோடு இருக்கும்போது கடவுளை புகழ முடியுமா? அதிகமான நேரத்திலே இல்லை அன்புமிக்கவர்களே. ஆனால் திருத்தூதர்களை பாருங்கள். சிறையில் அடைத்த பிறகும் அவர்களை நைய புடைத்து கசையடி கொடுத்து அவர்களுடைய உடல் முழுவதும் காயம் வந்த பிறகும் அவர்கள் கடவுளை துதித்தார்கள், அவர்கள் கடவுளை போற்றி பாடினார்கள். அப்பொழுதுதான் சிறை கதவுகள் எல்லாம் திறந்தன, அடித்தளம் ஆடியது, குலுங்கியது. எனவே இந்த நாளிலே எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தால் கடவுள் உன்னை விடுவிப்பார். அந்த துன்பத்தின் மத்தியிலும் நீ கடவுளுக்கு புகழ்பா பாடக்கூடிய சகோதரனாக, சகோதரியாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக மனசு சொல்லும், மனது சொல்லும், நீ புகழாத, கவலை கொண்டு வந்துட்டே இருக்கும், நீ கவலையோடு இரு அப்படின்னு. அது அல்ல மிக்கவர்களே வாழ்க்கை. துன்பத்தின் மத்தியிலும் கடவுளை முருக பிடிப்பவர்கள், அவரை துதிக்கின்றவர்கள், ஆராதிக்கின்றவர்கள், அவர்களுக்குத்தான் வாழ்க்கை. அன்புமிக்கவர்களே, தானியேல் எங்கே தீச்சுளையில் இடப்பட்ட தீயின் மத்தியிலும் கடவுளை புகழ்ந்தார். அந்த நேரத்திலே கடவுள் விடுதலையை தந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இந்த நாளிலே துன்பத்தின் மத்தியில் உறைகின்ற மக்களாக, துன்பத்தின் மத்தியில் கடவுளுக்கு மகத்துவம் கொடுக்கின்ற மக்களாக, அவரை போற்றுகின்ற மக்களாக, அவரை புகழுகின்ற மக்களாக, அவரை வாழ்த்துகின்ற மக்களாக, ஆராதிக்கின்ற மக்களாக மாறுவோம். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நம்மை விடுவிப்பார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.